நம்ம வலையொலி நண்பர்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வணக்கம். 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சேனல் ஆரம்பிக்கும் போது எனக்கு ஒரு ஃபிசிக்ஸ் கம்யூனிட்டி வேணும் அப்படின்னு ஆசை. எனக்கு பிடிச்ச விஷயங்களை பேசணும், எனக்கு பிடிச்ச விஷயங்களை பகிர்ந்துக்கணும்னு ஆசை. ஆனால் அதுக்கப்புறம் நான் காலேஜ் போகும்போது ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக மாறிட்டேன். ஆரம்பத்தில் பிடிக்கல தான், ஆனால் போக போக எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஃபிசிக்ஸ் விரும்பியிலிருந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் விரும்பியாக மாறினேன். அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபீல்டு தான் மெஷின் லேர்னிங். அறிமுகம் இல்லாத ஆட்களுக்கு இந்த ChatGPT மாதிரியான ஏஐ பற்றி படிக்கிறத நம்ம கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபீல்டில் மெஷின் லேர்னிங்னு சொல்லுவோம். ஃபைமென்ஸ் லெக்சர் தேடி படிச்சுட்டு இருந்தேன்னா ஹிண்டன்ஸ் லெக்சராக தேடி படிக்க ஆரம்பித்தேன். ஆனால் என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் பார்க்கும்போது எல்லோரும் இந்த மெஷின் லேர்னிங் விட்டு விலகியே இருந்தாங்க. ஏன்டான்னு கேட்டால், இந்த மெஷின் லேர்னிங்க்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் மட்டும் தெரிஞ்சிருந்தால் பத்தாது, ஒரு நல்ல டெப்த்தான மேத்தமெட்டிக்கல் நாலேஜும் தேவை. அதான் 12வது வரைக்கும் மேக்ஸ் படிச்சிருக்கோம்லடா, அது பத்தாதா அப்படின்னா, 12வது வரைக்கும் படித்து என்னடா பிரயோஜனம், ஒன்றுமே தெரியலையேடா அப்படிங்கிறானுங்க. காரணம் என்னென்னா, நம்ம ஆட்களுக்கு நம்ம வாதியாருங்க கணக்கு பரீட்சையில் எப்படி மார்க் வாங்கணுங்கிற கண்ணோட்டத்திலே சொல்லி கொடுத்ததுனால ஒரு கணக்கை எப்படி ஒரு ஃபீல்டில் அப்ளை பண்ணி பயன்படுத்துறதுங்கிறதே நமக்கு தெரியாமல் போச்சு. அது மட்டும் இல்லை, நம்ம தமிழ் டெக் கம்யூனிட்டியில் பார்த்தாலும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை சொல்லிக் கொடுக்க ஏராளமான சேனல்கள் இருக்குது. ஆனால் அந்த மெஷின் லேர்னிங்கை ஒரு நல்ல மேத்தமெட்டிக்கல் இன்ட்யூஷனோட சொல்லித்தரதுக்கு எந்த சேனலும் இல்லை. நம்ம ஆட்களுக்கு இங்கிலீஷ்னாலே அலர்ஜி. இதில் இங்கிலீஷில் மேக்ஸ் பார்த்து படிக்கணுன்னா அது அதோட பெரிய கொடுமை. ஆனால் எனக்கு என்னமோ ஒரு நல்ல விஷுவலைசேஷனோட, நல்ல ஒரு ஜியாமெட்ரிக் இன்ட்யூஷனோட மேக்ஸை சொல்லிக் கொடுத்தா எல்லாருக்கும் மேக்ஸ் பிடிச்சி படிப்பாங்க அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நம்ம சேனல் நம்மளே ஆரம்பிச்சிருவோமே அப்படின்னு ஒரு முடிவு. இந்த எம்எல் சீரீஸில் முதல் சீரீஸாக லீனியர் அல்ஜீப்ரா. இந்த லீனியர் அல்ஜீப்ராங்கிறது மெஷின் லேர்னிங்கோட முதுகெலும்பு அப்படின்னு சொல்லுவோம். 2வது பார்த்தோம்னா கால்குலஸ். 3வது ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது கொஞ்சம் போர் அடிக்கிற டாபிக் தான், இருந்தாலும் ஒரு நல்ல விஷுவலைசேஷனோட, ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கோட தெரிஞ்சுக்கிட்டோம்னா இது நம்ம தினசரி வாழ்க்கையில் நிறைய உதவும். அதுக்கப்புறம் சில ஆப்டிமைசேஷன் டாபிக்ஸ், இந்த கிரேடியன்டேஷன் மாதிரி ஒரு பேசிக்கான டாபிக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எம்எல் ஆரம்பிக்கலாம். எம்எல் சீரிஸ் தான். அதுக்கு நம்ம மொத்தமாகவே ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேஸ்டு சேனலாக மட்டும் போக போகிறதில்ல, அப்பப்போ ஃபிசிக்ஸையும் பார்க்கலாம். ஃபிசிக்ஸ் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸை மெர்ஜ் பண்ணி ஒரு சிமுலேஷன் மாதிரி பண்ணலாம். சரி, இன்றைக்கி இந்த எம்எல் சீரீஸில் முதல் டாப்பிக்காக லீனியர் அல்ஜீப்ரா. முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பார்ப்போம். ஒரு 5லிருந்து 6 மணி நேரத்துக்குள்ளே லீனியர் அல்ஜீப்ரா மொத்தமாக முடிக்க பார்ப்போம். இன்றைக்கி மாடியூல் 1. சரி, முதல்ல இந்த லீனியர் அல்ஜீப்ராவை நம்ம தினசரி வாழ்க்கையில் எங்கே பயன்படுத்துகிறோன்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா ஒரு நல்ல புரிதல் வரும்னு நினைக்கிறேன். அதனால் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன உதாரணத்தோட இது எங்கே பயன்படுத்தப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஒரு உதாரணத்துக்கு நான் ஒரு கடைக்கு போகிறேன்னு வச்சுக்கலாம். நான் முதல் தடவை போகும்போது ஒரு 2 ஆப்பிள் 3 வாழைப்பழமும் வாங்குகிறேன். எனக்கு 8 ரூபா பில்லு போட்டு தராங்க. ஆனால் எனக்கு ஒரு ஆப்பிளோட விலை எவ்வளவு, ஒரு வாழைப்பழத்தோட விலை எவ்வளோன்னு நேரடியாக போய் கேட்குறதுக்கு ஒரு சின்ன சங்கடமாக இருக்குது. அதனால் நான் என்ன பண்ணுறேன், 2வது தடவை போகிறேன். 10 ஆப்பிளும் 1 வாழைப்பழமும் வாங்குகிறேன். எனக்கு 13 ரூபா பில்லு போட்டு தராங்க. 20 வருஷம் பழைய பில்லாப்பா இவ்வளவு கம்மியாக இருக்குதுன்னு கேட்காதீங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ எனக்கு 2 பில் இருக்குது. இந்த 2 பில்லை நான் ஒரு ஈக்குவேஷனாக எழுதுறேன்னு வச்சுக்கலாம். 2a + 3b = 8னோ 10a + 1b = 13 எழுதலாம். இதில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள்னு பார்க்கும்போது அளவுகள் எனக்கு தெரியும். எத்தனை ஆப்பிள் வாங்கியிருக்கேன், மொத்தமாக எத்தனை வாழைப்பழம் வாங்கியிருக்கேன்னு எனக்கு தெரியும். அதே மாதிரி எனக்கு மொத்த விலை எவ்வளோன்னு தெரியும். இங்கே எனக்கு தெரியாத விஷயம்னு பார்க்கும்போது ஆப்பிளும் வாழைப்பழமும் தனியாக எவ்வளவு விலை அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இந்த மாதிரி பிரித்து எழுதுறதுக்கான அவசியம் என்னென்னு பார்த்தோன்னா, இதை வச்சு அதனுடைய தனிப்பட்ட விலையை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அதை நம்ம இப்போ பண்ண போகிறதில்ல. அதுக்கு தேவையான அடிப்படையான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சால்வ் பண்ணலாம். லீனியர் அல்ஜீப்ரான உடனே ரொம்ப பெரிய ஃபார்முலாஸ்லாம் எதிர்பார்க்க வேணாம். நம்ம என்ன கான்செப்டோ அதை மட்டும் தான் பார்க்குறோம். இங்கே ஈக்குவேஷன்ஸு, சம் சால்விங் இதெல்லாம் கிடையாது. நம்ம பாதியார் இல்லை பாடம் நடத்துறதுக்கு. எந்த ஒரு லீனியர் அல்ஜீப்ரா கோர்ஸ் எடுத்தாலும் சரி, அதில் முதல்ல கேட்க போகிற கேள்வி வாட் இஸ் எ வெக்டார். இந்த கேள்விக்கு சரியான பதில் தெரியாமல் பின்னாடி போனோன்னா எதுவுமே புரியாது. உண்மை என்னென்னா, ஒரு வெக்டாரை நம்ம நிறைய விதமான கண்ணோட்டங்களில் யோசித்து பார்க்க முடியும். ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டோடைய பெர்ஸ்பெக்டிவ் ஒரு ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டோடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து மாறுபட்டு இருக்கும். ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எ வெக்டார் இஸ் அன் ஆர்டர்டு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ். ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு 2 நம்பர் எழுதுனீங்கன்னா அது ஒரு வெக்டார், அவ்வளோதான். அதில் முதல்ல இருக்கிற நம்பர் எக்ஸ் ஆக்சிஸ்னும் 2வது இருக்கிற நம்பரை ஒய் ஆக்சிஸும் கன்சிடர் பண்ணிக்கிட்டு அது ஒரு கிராஃபில் பிளாட் பண்ணோன்னா அது நமக்கு ஒரு ஸ்ட்ரைட் லைன் கொடுக்கும். அந்த ஸ்ட்ரைட் லைனை நம்ம ஒரு ஆரோவாக தான் டினோட் பண்ணுவோமே ஒழிய ஒரு ஸ்ட்ரைட் லைனாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஏன் இந்த ஆரோ சிம்பிள்னு கேட்டோன்னா, ஒரு பாயிண்ட்டுக்கும் ஒரு வெக்டாருக்கும் உள்ள வித்தியாசத்தை ஸ்பெசிஃபை பண்ணி காட்டுறதுக்கு இந்த ஆரோ சிம்பிள் பயன்படுத்துகிறோம்.
இங்கே முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே 2 நம்பர் இருக்குது 3, 2 அப்படிங்கிறதுனால அதை 2 டிமென்ஷனல் வெக்டாராக கன்சிடர் பண்ணிக்கிட்டு 2D கிரிட்டில் வரைஞ்சிருக்கேன். இதுவே ஒரு 3வது நம்பர் இருக்குன்னா அதை Z ஆக்சிஸாக வச்சுக்கிட்டு ஒரு 3 டிமென்ஷனல் கிரிட்டில் வரையும் போது நமக்கு ஒரு 3 டிமென்ஷனல் வெக்டார் கிடைக்கும். அப்போ n நம்பர்ஸ் இருந்ததுன்னா n டிமென்ஷனல் கிரிட்டில் வரையணும், அது n டிமென்ஷனல் வெக்டார்னு சொல்லுவோம். ரொம்ப சிம்பிள் தான். ஆனால் ஒரு வெக்டார்னால் அதுக்கு கண்டிப்பாக இந்த 2 ப்ராப்பர்ட்டிஸ் இருந்தே ஆகணும். ஒன்று, அதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டு லென்த், அதை நம்ம மேக்னிடியூட்னு சொல்லுவோம். இன்னொன்று, அதுக்குன்னு ஒரு ஃபிக்ஸ்டு டைரக்ஷன். ஏன்னா ஒரு வெக்டார்னால் அது எந்த ஒரு பொருளாக வேணால் இருக்கலாம், ஆனால் அது ஒரு திசையை நோக்கி பயணம் செஞ்சு போகணும். அந்த பயணம் செஞ்சு தொலைவை, அந்த டிஸ்டன்ஸை நம்ம மேக்னிடியூட்னும், அந்த பயணம் செஞ்சு போன திசையை டைரக்ஷன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம அம்மா ஒரு கடைக்கு போய் நம்மளை ஒரு பொருள் வாங்கிட்டு வர சொல்கிறாங்கன்னா, அந்த கடைக்கு எவ்வளோ தூரம் நடக்கணும்னோ அது எந்த திசையை பார்த்து நடக்கணும்னு நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம கடைக்கு போய் பொருள் வாங்கிட்டு வர முடியும். இப்போ அதே கடையோட லொக்கேஷனை நான் கோஆர்டினேட்ஸாக எழுதுன்னு வச்சுக்கலாம், அதனுடைய லேண்டிடியூடையும் லாஞ்சிடியூடையும் எழுதுன்னு வச்சுக்கலாம். அது எனக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்டோடைய வெக்டார் ஃபார்மில் வருது. ஒரு ப்ராக்கெட்டுக்குள்ளே ஒரு 2 நம்பராக வந்துருச்சு. எனக்கு ஆல்டிடியூட் தேவையில்லை, ஏன்னா கடல் மட்டத்துக்கு மேலே எவ்வளோ தூரம் இருந்தால் எனக்கு என்ன, அது கடல் ரோட்டு மேலே தான் இருக்க போகுது. ஆனால் இப்போ அதுவே ஒரு 50 மாடி பில்டிங்காக இருக்குதுன்னு வச்சுக்கலாம், எனக்கு கரெக்டாக எத்தனாவது ஃப்ளோர்லேயும் அது இருக்குதுன்னு தெரியறதுக்கு எனக்கு ஆல்டிடியூடும் தேவை. அது ஒரு Z ஆக்சிஸை மார்க் பண்ணிக்கலாம், அது ஒரு 3 நம்பர் வரும், அது ஒரு 3 நம்பர் 3 டிமென்ஷன் வெக்டாரில் நம்ம குறிப்போம். இப்போ நம்ம இங்கே ரொம்ப அழகாக ஒரு ஃபிசிக்ஸ் ஸ்டூடெண்ட்டோடைய பார்வையிலேருந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டோடைய பார்வைக்கு பாலம் போட்டு இணைச்சி 2 ஒன்று தாங்கிறத ப்ரூவ் பண்ணோம். இன்னொரு விதமாகவே இதை யோசித்து பார்க்கலாம். ஒரு மேக்ஸ் படிக்கிற பையனை கூட்டிகிட்டு வெக்டார்னா என்னடா அப்படின்னு கேட்டால், அவன் ஒரு வெக்டார்னால் லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸாகவும் இருக்கலாம், இல்லை அது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி, அதுக்கு மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனாகவும் இருக்கலாம். ஆனால் அதை வச்சு என்னால் சில சர்டைன் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியணும் அப்படிமா. இந்த வெக்டார் அடிஷன் மாதிரியும் இந்த ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் மாதிரி என்னால் ஆப்ரேஷன் பண்ண முடிஞ்சதுன்னா அதை நான் வெக்டாரை கன்சிடர் பண்ணிப்பேன். அவன் நேரத்துக்கு தகுந்தாப்பில் தேவைப்படுற மாதிரி யோசித்து சம் சால்வ் பண்ணிப்பான். நம்மளும் தேவைக்கு தகுந்தாப்பில் யோசித்து சால்வ் பண்ணுறது நல்லது தான் நினைக்கிறேன். சரி, எப்படியோ, ஆனால் வெக்டார்ஸுங்கிறது கடைசியில் ஒரே விஷயத்தை முப்பெருங்கவிஞர்கள் அவங்கவுங்க பாணிலையும் வட்டார வழக்கிலையும் வர்ணிச்சிருக்காங்க. அதை 3ஐயும் உட்காந்து நம்ம படிக்கணும். இதனால தான் நாட்டுக்குள்ளே அவ்வளோ கலவரம் வருது. சரி, போயிட்டு போகுது. நம்ம வெக்டார்ஸுடைய அனாட்டமி பற்றி பார்க்கலாம். எப்போ எந்த வெக்டார் நம்ம ஒரு கிராஃபில் தூக்கி போட்டாலும் அது நமக்கு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளை ஃபார்ம் பண்ணி கொடுக்கும். ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ங்கிற வார்த்தையை கேட்டாலே நமக்கு கணக்கு வாத்தியார் காது திருவி சொல்லி கொடுத்த ஃபார்முலா தான் ஞாபகம் வரும். ஹைப்போட்டெனஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆப்போசிட் சைட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் சைட் ஸ்கொயர். இப்போ நமக்கு கோஆர்டினேட்ஸை வச்சு அட்ஜசன்ட் சைடும் ஆப்போசிட் சைடும் தெரியும். தெரியாத விஷயம்னு பார்த்தோம்னா அது ஹைப்போட்டெனஸ் தான். ஏன்னா அதுதான் அந்த லென்த் ஆஃப் த வெக்டார் மேக்னிடியூட், நமக்கு தேவையும் அதுதான். இப்போ அதுக்கு நம்ம பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் 5 கிடச்சிரும். முக்கியமான விஷயம் இங்கே, நான் அந்த வெக்டாருக்கு மாடு எடுத்திருப்பேன். ஏன்னா வெக்டாருங்கிறது ஒரு சர்டைன் டிஸ்டன்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கு எப்படி டிஸ்டன்ஸை நெகட்டிவில் பிடிக்கிறது? இப்போ அதே அந்த வெக்டாருடைய டைரக்ஷனை கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கலாம். ஒரு வெக்டாருடைய டைரக்ஷனை அதனுடைய எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து எவ்வளோ ஆங்கிளில் இருக்கோ அந்த ஆங்கிளை வச்சு அதனுடைய டைரக்ஷனை கண்டுபிடிக்கலாம் இல்லையா? இப்போ அந்த ஆங்கிளை தீட்டா அப்படிங்கிற ஒரு சிம்பிளால் நான் ரெப்ரசென்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கலாம். இப்போ அந்த தீட்டாவோட வேல்யூ கிடச்சிதுன்னா எனக்கு அந்த டைரக்ஷனும் கிடச்சிரும். இங்கே நமக்கு ஆப்போசிட் சைடும் அட்ஜசன்ட் சைடும் தான் நமக்கு தெரியும் கோஆர்டினேட்ஸை வச்சு. இந்த 2 சைடை மட்டும் வச்சு நமக்கு தீட்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்கக்கூடிய ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் tan. இந்த ட்ரிக்னாமெட்ரிக் பேசிக்ஸ்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போதைக்கு நமக்கு இங்கே tan தீட்டா தான் தேவைப்படுது. tan theta is equal to opposite by adjacent எல்லாருக்கும் தெரியும். அதை வச்சு நமக்கு அப்ளை பண்ணும்போது நமக்கு இங்கே 53.1 டிகிரி கிடைக்கிது. இதை வச்சு நம்மளுடைய வெக்டாரோடைய டைரக்ஷனை கண்டுபிடிச்சிடலாம் இல்லையா? இப்போ வெக்டார்னால் என்னென்னு பார்த்தாச்சு, அந்த வெக்டாரோடைய அனாட்டமியும் பார்த்தாச்சு. இப்போ நம்ம பார்க்குற பொருட்கள் எல்லாத்தையும் வெக்டாரை டினோட் பண்ண முடியும் நம்மளால். நான் ரோட்டில் நடந்து போகும்போது ஒரு வீட்டை பார்த்து வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். அந்த வீட்டுடைய விலையை நிர்ணயிக்கிறது என்னென்னலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதை நான் ஒரு வெக்டார் வடிவத்தில் எழுத விருப்பப்படுறேன். அப்படி எழுதும் போது எனக்கு அந்த வீட்டினுடைய ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ சதுரடி இருக்குது அப்படிங்கிறத நான் எழுதுகிறேன். அதுக்கப்புறம் அந்த வீட்டில் எவ்வளோ பெட்ரூம்ஸ் இருக்குது, எவ்வளோ பாத்ரூம்ஸ் இருக்குது, என்னென்னலாம் அந்த வீட்டினுடைய விலையை நிர்ணயிக்குதோ அதெல்லாம் நான் ஒரு வெக்டார் ஃபார்மில் எழுதுகிறேன். அடுத்து நான் அந்த வீட்டுக்கு கீழே இருக்கிற ஒரு காரை பார்க்குறேன், ஒரு ஃபோர்ட் மஸ்டாங், எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, உடனே வாங்கணும்னு ஆசைப்பட்றேன். இப்போது அதனுடைய ஆட்ரிபியூட்ஸை நான் எழுத விருப்பப்படுறேன்னு வச்சுக்கலாம். அதனுடைய ஸ்பீடு, அது எந்த வருஷத்தில் வந்தது, அதனுடைய ப்ரைஸ் எவ்வளோ, அதில் எவ்வளோ சீட் இருக்குது, இதெல்லாம் எழுதி நான் ஒரு வெக்டார் ரெப்ரசன்ட் பண்ணுறேன். இதே மாதிரி நம்ம பார்க்குற எல்லா பொருட்களையும் நம்மளால் ஒரு வெக்டார் ஃபார்மில் நம்மளால் ரெப்ரசன்ட் பண்ண முடியும். அதை அப்படியே கம்ப்யூட்டர்ஸ் எடுத்து ஸ்கேன் பண்ணி அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்க்கும். இந்த மிஷின் லேர்னிங்கை பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த வெக்டார் அடிஷன்னும் ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன்னும் சொல்லுவோம். முதல்ல வெக்டார் அடிஷன்.
என்கிட்ட 2 வெக்டார் இருக்குன்னு வச்சுக்கலாம். ஆர்னு ஒரு வெக்டார், எஸ்ஸுங்கிற ஒரு வெக்டார். இது ரெண்டையும் நான் ஆட் பண்ணணும். இங்கே ஆரும் எஸ்ஸும் வேறு திசையில் இருக்குது. எனக்கு ஒரு விஷயம் தெரியும், ஒரு வெக்டார்னால் அது ஒரு தொலைதூர பயணங்கிறது எனக்கு தெரியும். நான் ஆர்ஜின்லேருந்து ஆர் வரைக்கும் நடந்து போகணும். அதே சமயம் எனக்கு ஆர்ஜின்லேருந்து எஸ் வரைக்கும் நடந்து போகணும். நான் ஒரு வேலையை முடிச்சுட்டு தான் இன்னொரு வேலையை செய்ய முடியும். ஒன்று ஆறு வரைக்கும் நடந்துட்டு அதுக்கப்புறம் எஸ் வரைக்கும் நடக்கலாம், இல்லை எஸ் வரைக்கும் நடந்துட்டு ஆறு வரைக்கும் நடக்கலாம். நான் முதல் சாய்ஸு போகிறேன். அதனால அந்த எஸ் வெக்டாரை ஆர் வெக்டார் சைடு கொண்டு வரேன். இப்போ ஆர்ஜிலேருந்து ஆருக்கு போய் ஆர்லேருந்து எஸ்ஸுக்கு போகிறேன், ரொம்ப மூட்டு வலிக்குது. அதனால டைரெக்டாக ஆர்ஜிலேருந்து அந்த லொக்கேஷனுக்கே போகிறேன். அது ஒரு வெக்டார் கிடைக்கிது எனக்கு. அந்த வெக்டார் ஆர் வெக்டார் ப்ளஸ் எஸ் வெக்டார். ஏன் ஆர் வெக்டார் ப்ளஸ் எஸ் வெக்டார்? எப்போவுமே நம்ம கடந்த அந்த பாதையை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லுவோம். அதனால தான் அதே பேர் வச்சுருக்கேன். அடுத்து ஸ்கேலர் மல்டிப்ளிகேஷன். ஸ்கேலர்னு ஒன்றுமே இல்லை, ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவை நம்ம ஸ்கேலர்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா, இப்போ எனக்கு 2 யூனிட்ஸ் நார்த் வெஸ்ட் அப்படின்னு தெரியுதுன்னா அது எனக்கு 2 யூனிட்ஸ்னு தெரியும், அதுதான் அந்த மேக்னிடியூட். நார்த் வெஸ்ட்டுன்னு எனக்கு தெரியும், அதான் நான் போக வேண்டிய டைரெக்ஷன். அதே வெறும் 2 யூனிட்ஸ் மட்டும் இருந்ததுன்னா மேக்னிடியூட் மட்டும்தான் இருக்குது, டைரெக்ஷன் இல்லை. இப்படி டைரெக்ஷன் இல்லாமல் மேக்னிடியூட் மட்டும் இருந்ததுன்னா அதை நம்ம ஸ்கேலார்னு சொல்லுவோம். ஸோ எந்த ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக இருக்கட்டுமே அதை நம்ம ஸ்கேலார்னு தான் சொல்லுவோம். இப்போது என்னுடைய ஏ வெக்டாரை நான் ஒரு ஸ்கேலாரால் மல்டிப்ளை பண்ணுறேன், 2, அது ஒரு ஸ்கேலர். நான் மல்டிப்ளை பண்ணோன்னா எனக்கு அந்த வெக்டாரோடைய லென்த் அதிகமாகும். அதுவே 0.5 மல்டிப்ளை பண்ணோன்னா எனக்கு அந்த வெக்டாரோடைய லென்த்தை பாதியாக குறைச்சி கொடுக்கும். நம்ம நெகட்டிவ் நம்பர்ஸில் கூட மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ -1 மல்டிப்ளை பண்ணோன்னா எனக்கு அந்த வெக்டாரோடைய இன்வர்ஸ் கிடைக்கும், அதாவது அந்த கிரிட்டில் அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் கிடைக்கும். இது ரெண்டை வச்சு நம்ம மீதி ரெண்டையும் பார்க்கலாமே. இப்போ வெக்டார் சப்ராக்ஷன் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக சப்ராக்ஷனுங்கிறது அடிஷன் ஆஃப் -1 தானே. இப்போ ஆர் வெக்டார் மைனஸ் எஸ் வெக்டார்னா ஆர் வெக்டார் ப்ளஸ் நெகட்டிவ் எஸ் வெக்டார் தானே. அப்போ ஃபஸ்ட்டு இன்வர்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஆட் பண்ணி கொடுக்கும், அவ்வளோதான். அந்த 2 ஆப்ரேஷன் வச்சு இதையும் பண்ணிடலாம். அதே மாதிரி ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷனை வச்சு ஸ்கேலார் டிவிஷனும் பண்ணலாம். அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், நான் ரொம்ப போட்டு வறுக்க தேவையில்லை. இதோட இந்த வீடியோவை முடிச்சிக்கலாம். என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சின்ன சம்மரி, அவ்வளோதான் இந்த வீடியோ. இவ்வளோ தூரம் நீங்கள் உட்காந்து பார்த்துருக்கீங்க அப்படின்னா ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி.